ஆஸ்து பரம்பரை சுவாமி நாராயணாச்சார் சார்பாக உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காண இருப்பது சனிப்பெயர்ச்சி பலன் மிதுன ராசி. இதுபோன்ற நிறைய கிரக பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள் மற்றும் லக்கண பலன்கள், ராசி பலன்கள் எல்லாம் அடிக்கடி வெளியிட இருக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கண்டு பயன்பெறும்படி தங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தலைப்புக்கு போகலாம். மிதுன ராசிக்கு 2020, 2023 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சனி பகவான் 2020 டிசம்பர் 27ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசி பயிற்சி ஆகிறார். அவர் ஒரு வீட்டில் 2.5 வருட காலம் இருப்பார். இருக்கும் கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக நகர்ந்து ஒரு ராசியை கடப்பவர் சனி பகவான் மட்டும்தான். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு ராசியை சந்திரன் 2.25 நாட்கள் கடந்துவிடும். ஆனால் சனி பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு 2 வருடங்கள் ஆகிறது. அப்படியானால் எவ்வளவு மெதுவாக நகர்வார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக நகர்வர் சனி பகவான் மந்தகாரங்கள் சொல்வார்கள். அவர் போல கொடுத்தால் அதிகமாக கொடுத்து விடுவார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் மிக நல்ல இடத்தில் இருந்திருந்தால் அவரை ஒரு நாட்டுக்கு ஒரு நகரத்திற்கோ கூட தலைவனாக ஆக்கி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அவர் கொடுக்கக்கூடியவர். இப்போ மிதுன ராசிக்கு அவர் 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சனி பகவான். இப்பொழுது அவர் 8ஆம் இடத்தில் வந்து அமரப் போகிறார். 8ஆம் இடத்தில் சொன்னோம்னா கொஞ்சம் பயந்துருவாங்க. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் அப்படின்ட்டு. இப்போ 8ஆம் இடத்து அதிபதி 8லேயே அமர்றார். அது சிறந்த யோகம். 8ஆம் அதிபதி 8லேயோ இல்லை மறைவுஸ்தானங்கள் 6, 12 அமர்ந்தால் கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உடையது. 8ஆம் இடத்தில் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது சிறந்த யோகமான காலமாகும். அதனால் இந்த சனியை கண்டு மிதுனராசிக்காரர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அவர்களுக்கு மிக உன்னதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார். அவருடைய பார்வையாக 10ஆம் இடத்தையும் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தையும் மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அவர் கெட்டதில் ராஜயோகம் என்ற அமைப்பு உடையதால், அவர் ராஜயோக அமைப்பு உடையதால் ஆட்சி பெற்று வேறு இருக்கிறார். அங்கே குரு பகவான் இருக்கிறார். அதனால் அவர் பார்வைப்படும் இடங்கள் உங்களுக்கு சுபமாக இருக்கும். 10ஆம் பார்வையும் சிறந்ததாக இருக்கும். 2ஆம் பார்வை தனம் விருத்தியாகும். 5ஆம் பார்வை குடும்பத்திலும் நல்ல ஒரு சூட்சமான நிலைமை ஏற்படும். உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். 2ஆம் பார்வையாக பார்ப்பதால் தன வரவு குறைவு இருக்காது. நிச்சயமாக வருமானம் அதிகமாக இருக்கும். மற்றபடி சொத்துக்கள் வாங்குவது எல்லாமே ஒரு இதாக இருக்கும். 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் ஸ்தானம், நீங்கள் நடத்தக்கூடிய தொழில் எல்லாமே உங்களுக்கு விருத்தி ஏற்படும். எதுவும் பின்னடைவு ஏற்படாது. சான்ஸ் இல்லை. அதனால் இந்த மிதுன ராசிக்காரருடைய அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. அது 8ஆம் அதிபதி 8 இருக்கார். அதனால் கெட்டவன் கெட்டதில் ராஜயோகம் இந்த காலம் இருக்கும்.
ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மற்றவர்களை பேசுவதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். அடுத்தவர்களுடைய பேச்சு எல்லாவற்றையுமே எடுத்துக்கூடாது. என்ன யார் மற்றவர்கள் ஆலோசனை அப்படின்னு எடுத்துக்கூடாது. நம்மளுடைய இதைப்படி நடக்கணும் வந்து. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆலோசனை சொல்பவர்கள் சரியாக சொல்ல மாட்டார்கள், உங்களுக்கு நல்லது சொல்ல மாட்டார்கள். நீங்கள் அதை பகுத்தறிவு பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தங்களுடைய சனி பகவான் கெட்டவன் கெட்டதில் ராஜயோகம் இருப்பதால் உங்களுக்கு எந்த கெடுதல் செய்ய மாட்டார். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. யார் என்ன பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அப்படி இருந்தால் இருக்க வேண்டும். நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும். அது சனி பகவானுக்கு மிகுந்த பிடித்தமான குணமாகும். நீங்கள் நேர்மையாக நடக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான குறையும் சனி பகவான் வைக்க மாட்டார். ஏன்னாலும் சனி பகவான் தண்டனை கொடுக்கக்கூடியவர். நேர்மையாக நடக்கக்கூடிய யாருக்குமே அவர் தண்டனை வழங்குவதில்லை. சனி பகவான் அப்படிப்பட்டவர் தான். ஆனால் இந்த 2 வருட காலம், இந்த 2 வருட காலத்தில் 8ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் குரு பகவான், இரண்டுமே யோகம்தான். குரு பகவான் இன்னும் 1 வருஷம் இருக்கிறார். சனி பகவான் ஆட்சி இருக்கார். குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார். இவர் 8ஆம் இடத்தில் குரு பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கலாம். சனி பகவானும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கலாம். 8ஆம் அதிபதி 8ல். அதனால் வந்து உங்களுக்கு சிறந்த நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம்தானே இது. இருந்தாலும் நீங்கள் அமைதி காத்து இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது போன்ற பல ஜோதிட சூட்சுமங்களை நான் உங்களுக்கு வழங்க ஆடியோ போடுவதற்கு ரெடியாக இருக்கிறேன். வீடியோ ஆடியோ போடுவதற்கு அதையும் கண்டு நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து பேராதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.